பிரியா, என்னடி சொல்ற? எதுவும் பேசாத, வா என் கூட. எங்கடி கூப்பிடுற? உன்னை வான்னு சொன்னேன். இதுக்கடி உங்க அண்ணிக்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க? பேசாத பிரியா, உங்க அண்ணிக்கிட்ட எதுவும் மாட்டி விட போறியா நீ? சரி, அப்படிலாம் பண்ணுவேனா? கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ, பயமா இருக்கே. அண்ணி. என்ன பிரியா, என்ன வேணும்? அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அண்ணி. சொல்லு பிரியா. இவ என்ன இங்க வந்திருக்கா? இவ்வளவுதான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அத்தை அன்னைக்கு சொன்னாங்களே, மறுபடியும் எதுக்கு இவ வீட்டுக்கு வந்திருக்கா? ஜெனி, உன்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, எதுக்கு வந்த? அக்கா, சும்மாதான் பிரியா பாத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு மேல இப்படி வர வேலைலாம் வச்சுக்காத, ஒழுங்கா வீட்டுக்கு போ. போறேன். ஜெனி நில்லு. இல்ல பிரியா, உங்க அண்ணி போக சொல்றாங்கல்ல, நில்லுன்னு சொன்னேன். அண்ணி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களா? என்ன பிரியா, என்ன விஷயம்? நீ இப்படி எல்லாம் பேசணும்னு சொன்னாலே ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அண்ணி, என்ன பிரச்சனை நீ வந்துட போகுது? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன விஷயம் பிரியா? அண்ணி, நான் லவ் பண்ணல சிவா. அவனுக்கு என்ன? அவனை பத்தி பேசுறதா இருந்தா நீ என்கிட்ட பேசவே வேண்டாம் பிரியா, அப்படியே போயிரு. அண்ணி, என்ன விஷயம்னு கேளுங்க அண்ணி. என்ன கேட்க சொல்ற? அவன் ரொம்ப நல்லவன் வல்லவன் சொல்ல போறியா? இல்ல அண்ணி, அவன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிருந்தான். கால் பண்ணானா? உங்ககிட்ட போனே இல்லையே. அண்ணி, ஜெனி நம்பருக்கு தான் கால் பண்ணா. ஏய், மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்து உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஜெனி, இதுக்குதான் நீ வீட்டு பக்கம் வராதுன்னு சொன்னேன். அத்தை கிட்ட சொல்லட்டுமா? அக்கா, கோவப்படாதுங்கக்கா. அவன் போன் பண்ணி என்னை மிரட்டினானா, அதனாலதான் பிரியாட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். மிரட்டினா எங்ககிட்ட யார்கிட்டயாவது எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். எதுக்காக இவகிட்ட கொண்டு போய் கொடுத்த? உங்ககிட்ட நாங்க என்ன சொல்லி வச்சிருக்கோம்? அண்ணி, அவளை மிரட்டாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. சொல்லு. அண்ணி, சிவாவை நான் போன்ல பயங்கரமா திட்டினேன். ஆனா அவன் பதிலுக்கு எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட பணமும் நகையும் கேட்டேன்னு சொன்னான். உடனே நீ நம்பிட்டியா? அவன் ஃப்ராட் பிரியா. தெரியும் அண்ணி. அன்னைக்கு போய் அவன் காலில் விழாத குறைய நான் கெஞ்சினேன். அப்போ எனக்கு பணமும் நகையும் தான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டான் அண்ணி. அப்பவே அவனை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவன் இப்படி நடிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அண்ணி. பிரியா, நீ பேசுறத நான் நம்பலாமா? ஏன்னா என்ன உன் மேல எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நம்புங்க அண்ணி, நான் நிஜமாலே இப்ப மாறிட்டேன். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை அண்ணி, அவன் கெட்டவன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதேதான் போன தடவை என்கிட்ட சொன்னேன், நானும் அவனை நம்பினேன். ஆனா கடைசியில நீ என்ன பண்ணேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பிரியா. அண்ணி, சாரி அண்ணி, எனக்கு அவன் இவ்வளவு கெட்டவன்னு தெரியாது அண்ணி. தெரிஞ்சதுதான் அவன் கூட நான் பழகி இருக்கவே மாட்டேன். நானும் உங்க அண்ணனும் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் பிரியா. நாங்க சொல்றத ஒரு வார்த்தை நீ கேட்டியா? என்னவோ அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி அவனை நம்பி போனேன். இப்பயாவது உனக்கு உண்மையா புரியுதா இல்ல நடிக்கிறியான்னு எனக்கு புரியல பிரியா. அண்ணி, நான் உண்மையா புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி. அந்த சிவா சரியான ஃப்ராடு. இப்ப கூட போன்ல என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? அவன் சொன்னதெல்லாம் கேட்டு நான் நம்புற மாதிரி அவன்கிட்ட சாரி கேட்டேன்னா அதுக்கு மறுபடியும் பணத்தையும் நகையை எடுத்துட்டு ஓடி வந்துரு சொன்னா அண்ணி. அப்படியே சொன்னாவே? ஆமா அண்ணி. நானும் இன்னைக்கு 5 மணிக்கு எங்க வீட்டுல எல்லாரும் வெளியே போவாங்க, அப்ப பணத்தையும் நகையை எடுத்துட்டு உன் கூட ஓடி வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். அவனும் என்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான் அண்ணி. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சு துரத்திடுவான் அண்ணி. அப்படி பண்ணாதான் அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பான். பிரியா, உன்னை நம்பலாம்ல? நம்புங்க அண்ணி, நான் உண்மையாவே மாறிட்டேன். அவன் கெட்டவன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணி. சரி வா பிரியா, உங்க அண்ணா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம். ஏய் ஜெனி, நீ இங்கே இரு சரியா? சரிக்கா. எப்படா, நான் கூட பயந்தே போயிட்டேன். இவன் எங்க மறுபடியும் அந்த சிவா கூட ஓடி போயிருவாளோன்னு நினைச்சேன். நல்ல வேலை பிரியா தெரிஞ்சிட்டா, நானே எஸ்கேப் ஆயிட்டேன். ஹே ராஜா, ராஜாதி ராஜனிந்த ராஜா, ஹே கூஜா தூக்காதே வேறு எங்கு கூஜா. ஓஹோ, நேற்று இல்லை நாளைக்கில்லை, எப்போ ஒன்னார் ராஜா, கோட்டை இல்லை கொடியும் இல்லை, அப்போ ஒன்னார் ராஜா. ராஜா, ராஜாதி ராஜனிந்த ராஜா, ஹே கூஜா தூக்காதே வேறு எங்கு கூஜா. தங்கம் வரப்போகுது, பணம் வரப்போகுது, ஒரு பொண்ணும் வரப்போகுது.
இதுக்கு மேல வேற என்ன சந்தோஷம் இருக்கு? எப்படியா அந்த பிரியாவுக்கு ஒரு 100-150 பவுனாவது செஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. பைத்தியக்காரி அவ்வளத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட தர போறா. நான் லட்சாதிபதியாக போறேன். பணம் வேற எவ்வளவு எடுத்துட்டு வர போறான்னு தெரியலையே. அன்னைக்கு அவளை கூட்டிட்டு ஓடும் போது இந்த பேக் செம்ம வெயிட்டா இருந்தது. அப்போ நிறைய தான் எடுத்துட்டு வருவா. இனி கொஞ்சம் வருஷத்துக்கு கவலையே இல்லை. நான் ராஜாதான். என் டார்லிங் எப்போ கால் பண்ணுவான்னு தெரியலையே. அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பண்ணுவா. சரியான முட்டாள். நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவா. சீக்கிரமா காலும் பண்ணுவா. சூர்யா, என்ன தங்கமாரி? பிரியா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. சூர்யா, என்ன சொன்னா? நான் சொல்றத கொஞ்சம் கோபப்படாம கேளுங்க. அந்த சிவா இருக்கான்ல, அவன் பிரியாக்கு போன் பண்ணானா. என்னது போன் பண்ணானா? என்ன பிரியா மறுபடியும் அசிங்கப்படுத்தலாம் பாக்குறியா? சூர்யா, ஒரு நிமிஷம் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நானே இப்படிதான் கோபப்பட்டேன். உங்க தங்கச்சி இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, மாறிட்டேன்னு அவளே சொன்னா. இதே மாதிரிதான் எப்பவுமே அவ சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றதெல்லாம் இதுக்கு மேல நம்ப முடியாது. ஆமா, அவளுக்கு போன் கொடுத்தது யாரு? சூர்யா, அது ஜெனியோட போன். அவதான் போன் பண்ணோனே எடுத்துட்டு வந்து இவகிட்ட கொடுத்துருக்கா. நீ முதல்ல இந்த தாத்தரைக்கு எடுத்துட்டு போய் ரூம்ல அடைச்சு வையா. சாப்பாடு கொடுத்த மட்டும் தான் கதவை திறக்கணும். இதுக்கு மேல இவ யாரையும் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. என்ன விஷயம் கேளுங்க. அந்த சிவா போன் பண்ணி என்னன்னோ சொல்லி இவகிட்ட நடிச்சிருக்கான். இவளோ நம்புற மாதிரியே அவங்கிட்ட பேசியிருக்கா. அவனோ மறுபடியும் வந்து இவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். சூர்யா, இன்னைக்கு 5 மணிக்கு நம்ம வீட்டுக்கே வந்து கூப்பிட வரானா. ஆமா சூர்யா, இன்னைக்கு இவளை கூட்டிட்டு போறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரானா அந்த சிவா. பிரியா தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா. சூர்யா, உங்க தங்கச்சி மாறிட்டா. நீங்க எப்படி அவனை அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அவளை அடிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா எனக்கு வேற ஒரு ஐடியா தோணுது சூர்யா. அவனை சும்மா அடிச்சுட்டு மட்டும் விடக்கூடாது. என் அண்ணன் 2-3 தடவை அவனை அடிச்சிருக்கான். ஆனாலும் அவன் திருந்தவே இல்லை. இதுக்கு மேல அடிச்சுட்டு அப்படியே விடக்கூடாது சூர்யா. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வராது சூர்யா. நம்ம அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்தி பணத்தை நகையை எடுத்துட்டு வர சொல்லிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கண்டிப்பா அவனை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்பதான் அவன் கொஞ்சமா திருந்துவா சூர்யா. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நம்ம அடிச்சுட்டு விட்டோம்னா மறுபடியும் இதே மாதிரிதான் நம்மள பழிவாங்க சுத்தி வருவான். இந்த தடவை அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தே ஆகணும். எவ்வளவு பண்ணிருக்கான் நம்மளுக்கு அவன். நம்ம திருப்பி கொடுக்க வேண்டாமா சூர்யா? ஆமா தங்கமாரி, நீ சொல்றது சரிதான். அவனை போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். ஆனா எங்க அம்மா அப்பா வீட்ல இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன கஷ்டப்படுவாங்க தங்கமாரி. சூர்யா, அப்படின்னா உங்களை வெளியே எங்கேயாவது அனுப்பி விட்டுருங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணிடலாம். பிரியாவும் இப்ப நம்ம சைடு தான் சூர்யா. ஆமா, நானு மாறிட்டேன். இதுக்கு மேல அப்படி தப்புலாம் செய்ய மாட்டேன். என்னை நம்புங்க. பாத்தீங்க சூர்யா, பிரியா மாறிட்டா. இந்த விஷயத்த அவளே தான் என்கிட்ட வந்து சொன்னா. சரி தங்கமாரி, முதல்ல வீட்ல இருந்தே அம்மாவையும் அப்பாவையும் வெளியே அனுப்புவோம். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணுவோம். சரி சூர்யா. தங்கமாரி, நீ போயிட்டு அம்மா வா சொல்ல. சரி சூர்யா. பிரியா, வா போலாம். அண்ணா, என்னை மன்னிச்சிரு. மன்னிக்கணும்னா இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு நீ செய்யாம இருக்கணும். அப்பதான் மன்னிக்க முடியும். செய்ய மாட்டேனா? சரி போ பிரியா, இந்த பிரச்சனையை இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். சரி பிரியா, வா போலாம். எவ்வளவு தைரியமா என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருப்பான். அவனால சும்மாவே இருக்கக்கூடாது. இன்னையோட அவனுக்கு ஒரு முடிவு கேட்கிறேன். இதுக்கப்புறம் என் குடும்பத்து பக்கமே அவன் தலை வச்சு படுக்க கூடாது. ஏனுமே பழி வாங்குறதுக்காகவே என் தங்கச்சியை காதலிச்சிருக்கான். இன்னைக்கு தெரியும் அவனுக்கு நான் யாருன்னு. சூர்யா, என்னப்பா கூப்பிட்டியோ? எஸ் மம்மி, சித்தி இருக்காங்கல்ல, அவங்க இப்பதான் போன் பண்ணாங்க மம்மி. உங்களை அப்பா கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. சரோஜாவா? ஆமா மம்மி. இது எனக்கே போன் பண்ணி சொல்லிருக்கலாமேப்பா. எதுக்கு வாங்கிட்டு சொன்ன? அது நீ உங்க போனுக்கு தான் முதல்ல பண்ணாங்க. உங்க நம்பர் ஏதோ நாட் ரீச்சபிள் இருந்துச்சா மம்மி. அதான் சித்தி எனக்கு பண்ணி சொன்னாங்க. அப்படியா? என் போன் நல்லா தானப்பா இருக்கு. இரு, நானே போய் அவட்ட போட்டு என்னன்னு கேட்கேன். மம்மி, என்ன சூர்யா? மம்மி, சித்திக்கு நீங்க போன் பண்ணி கேட்கறீங்க. நேரடியா போய் என்னன்னு கேளுங்க. இல்ல சூர்யா, எதுக்கு வர சொன்னான்னு ஒரு போன் பண்ணி கேட்டுக்கிட்டியேனே. எல்லாம் நல்ல விஷயம் மம்மி. அங்க போய் என்னன்னு கேளுங்க. நல்ல விஷயமா? ஆமா மம்மி, நல்ல விஷயம் தான் சித்தி சொன்னாங்க. அப்படியே தங்கச்சி நல்ல விஷயம் தான் சொன்னா? ஒருவேளை சிம்ரன் மாசமா இருப்பாளோ? சரி சூர்யா, நானும் அப்பாவும் இப்ப உடனே கிளம்பி போறோம். நல்ல விஷயம்னா கண்டிப்பா இதாதான் இருக்கும். என்
இருக்கா போல, அதான் உடனே வான்னு சொல்லியிருக்கா. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலம் ஓடலையே. ஐயோ பழம் வாங்கிட்டு தான் போனோம், சும்மா போக முடியுமா? அவ ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா. நானும் உங்க அப்பாவும் பழம் வாங்கிட்டு சித்தி வீட்டு போயிட்டு வரப்பா. நீ வீட்டை பாத்துக்க, உன் தங்கச்சியும் பாத்துக்க. சூர்யா நீ வேலைன்னு இங்கே உட்கார்ந்துருக்காத, கொஞ்சம் ஹால்ல வந்து உட்காருப்பா. அப்பதான் உன் தங்கச்சி எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியும். எனக்கு அவளை இப்படி விட்டுட்டு போறதுக்கு இஷ்டம் இல்ல, அதுக்குதான் சொல்லி. சரிப்பா போயிட்டு வரேன். நீ பிரியா சூப்பர்டி. நான் கூட பயந்தே போயிட்டேன் நீ மறுபடியும் அவன் கூட ஓடி போயிருவியான்னு. ஆனா நீ வேற லெவல்ல பண்ணிட்ட பிரியா. இன்னைக்கு அவன் என் வீட்டுக்கு வரட்டும், ஏன்டா இவ்வளவு லவ் பண்ணுங்கிற அளவுக்கு நினைக்க வச்சிடுறேன்.